பிரியமான பிள்ளைகளை, சாயந்தர நேரம் ஒரு அம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு சீரியலில் பார்க்குது. அந்த நேரத்தில் வீட்டுக்காரு உள்ளே வராரு. சாயந்தர நேரத்தில் வீட்டுக்கார் வரும்போது சவுண்டு வருது. அவங்க ஒரு நல்ல கணவர் என்ன பண்ணுவார்னா, சாயந்தரம் நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பஜ்ஜி, போண்டா, அப்புறம் பர்கர், பீஸா, எதெல்லாம் உன்னை சாகடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வருவாரா? உங்கள் டேடியெல்லாம் வாங்கிட்டு வருவாரா? இல்லை, அவர் தின்ட்டு தான் வருவார். இல்லை, ஆமாம், நல்ல டேடி வாங்கிட்டு வரும். நல்ல டேடி வாங்கிட்டு வரும். அது ஏதாவது பார்ட்டி கீட்டிக்கு போயிட்டு தின்னுட்டு வந்தால் கூட, ஐயோ மனைவியும் பிள்ளைங்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஞாபகம் வந்து எதையாவது கொண்டு வரணும். அதான் நல்ல ஹஸ்பண்ட். ஏய், இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு பார்ட்டி, நல்ல சாப்பாடு. ஆமாம், நல்ல சாப்பாடு, தின்னுட்டு வந்துட்டு அப்படின்னு வரும். ஆக அதில் கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல கணவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாது கல்யாண வாழ்க்கையை பற்றி. சாயந்தரம் வராரு, மனைவி டிவி பார்த்துக்கிட்டு கிடக்கு. உள்ளே வந்து, ஏய் ஜோஸ்பின், சத்தம் போடாதியா, பார்க்குறோம்ல, சும்மா வா, என்ன எடுத்துகிட்டு வந்துக்கிற? ஏதோ அவர் பொட்டலம் வாங்கிட்டு வந்திருக்கார். சரி, இங்கே ஸ்டூல் மேலே போய். ஏன்னா இந்த உலகத்தில் நல்ல இன்ஜினியரே கிடையாது. வீடு கட்டுற இன்ஜினியர் கூட அது ஒரு, எந்த வீட்டில் போனாலும் ஹாலில் டிவியில் முன்னாடி சோஃபா, கால் வைக்கிறதுக்கு டீப்பா, அப்படி தானே வீடு கட்டுறாங்க. வச்சுட்டு போங்க. அந்த அம்மா பாரு, அது 4 ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டு, காலை 2 டக்குன்னு நீட்டிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு கிடக்கு. வீட்டுக்கார் வந்தால் ஒட்டத்தை வை, உள்ளே போ, 2 டீ போடு. பத்தியா அதிகாரத்தை பத்தியா? அவரும் பாவம் என்ன மாதிரி நல்ல மனுஷன் போல இருக்கு, அமைதியான ஆள் போல இருக்கு. அவர் உள்ளே போய் 2 டீயை போட்டு கொண்டு வரார். இந்த கொண்டு வரும்போது இந்த கவனம் எப்படிங்கிறணும், அந்த பொட்டலத்தை பிரிக்கும் போது கண்ணால் பார்க்கணும். அந்த பொறு சவுண்டை காதால் கேட்கணுமா? பார்க்கணும், கேட்கணும், என்ன இருக்குன்னு யோசிக்கணும்ல. இது என்ன பார்த்து டீயை பார்த்துக்கிட்ட கறக்கா மறக்கான்னு கையை விடுது. இப்படி விட்ட உடனே எடுத்து வாயில் வச்சிருச்சு. நல்லா முறுக்கு, நல்ல ரவுண்டு ஷேப்பில் இருந்தோடனே வாயில் வச்சுட்டு கசக்குன்னு கடிக்குது, கசப்பு. உடனே வீட்டுக்காரியோ, என்னையா வாங்கிட்டு வந்த? நீ என்னத்தை எடுத்து வாயில் வச்ச? ஏன் சாயந்தர நேரத்தில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குன்னு கொசு வச்சுச்சுள்ள வாங்கிட்டு வந்து வச்சா, அதை தூக்கி வாயில் வச்சுக்கிட்டே பாவி. என்ன வைக்கிறோம், என்ன தின்றோம் அப்படின்ற ஒரு விழிப்பு, ஒரு அவேர்னஸ் இப்போ இல்லை. இப்போ யார் ஃபோன் பண்ணுறா, யார் ஃபோன் பண்ணாலும் தூக்கி காதில் வச்சுக்கிறது. அது என்னமோ ஸ்கேம் காலா, நம்ம அது என்னமோ ஒன்று வருது இப்போ, ஸ்பேமா, அதுக்கும் பதில் சொல்லு உட்காந்து இருக்குது. ஹலோ, மாட்ட போகிறது நீ. ஆக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அதான் அவேர்னஸ். விழிப்பாயிருங்கள். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த வார்த்தை, பி அவேர், விழிப்பாயிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் விழிப்பா இல்லை. ஒரு ஆள் சொல்கிறான் அன்னைக்கு, ஃபாதர், நேரம் கட்டூரியம் பாம்பு வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு, எனக்கு தெரியலன்னா கண்ணை எங்கே வச்ச, எனக்கு தெரியல அப்படின்றவனுக்கு நான் பாவப்பட முடியுமா? முடியாது. விழிப்பாயிரு, எது எங்கே நிற்கணும் உனக்கே தெரியாது. அதே மாதிரி தான் வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு, அதுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு பாட்டியும் பேத்தியும் நடந்து வராங்க. இரவு நேரம் வந்தாக்கா ஒரு மரத்தடியில் நிற்கிறாங்க. அது ஒரு இரவு நேரம். டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு யானை, பக்கத்திலே ஒரு யானை நிற்குது. அந்த யானை கிட்ட இந்த பேத்தியும் பாட்டியும் ஜெபம் பண்றாங்க. என்னன்னு, இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எங்களை தயவு செய்து காப்பாற்றிவிடு, வேற வழியே இல்லை,
மிருகங்களுக்கு கூட மனிதனுடைய மொழி புரிகிறது. இப்ப நாயை நீங்க எந்த லாங்குவேஜ்லையும் கூப்பிடலாம், வரும். வருமா? மலையாளத்தில் கூப்பிட்டாலும் அது வருது, தமிழில் கூப்பிட்டாலும் அது வருது, தெலுங்குல கூப்பிட்டாலும் வருது. அப்போ ஒரு மிருகத்திற்கு எல்லா மொழியும் தெரிகிறது. மனுஷன் நினைச்சுக்கிறான் தான் தான் அறிவாளி. நமக்கு இன்னொரு மொழியை கத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு மொழியை கத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு உங்களுடைய செல்ல பிராணி. ஆக பிரியமான பிள்ளைகளை, இன்று ஆண்டவன் நம்மை கற்றுக்கொள்ள அழைக்கிறார். இந்த தயாரிப்பு அதான். அது ரெண்டு வகையான தயாரிப்பு இருக்கு. ஒன்று போஸ்டர் அடிக்கிறது, கட் அவுட் வைக்கிறது. உன் போட்டா, யான் போட்டா, அவன் போட்டா, பக்கத்து ஊருக்காரன் போட்டா, யூத் போட்டா, கேர்ள்ஸ் போட்டா, எல்லா போட்டோவும் போட்டு பாத்தியமா அன்னை வாழ்க, திருவிழா வாழ்த்துக்கள். அது ஒரு தயாரிப்பு. அது பந்தா. சந்தா கட்டாதவனெல்லாம் பண்றதுக்கு பேரு பந்தா. அது பந்தா, அந்த தயாரிப்பு. இன்னொன்னு லைட்ஸ், உள்ளா சீரியல் லைட்ஸ், அது ஒரு தயாரிப்பு. இதெல்லாம் நான் வேணான்னு சொல்லவே இல்லை, இதெல்லாம் வேணான்னு சொல்லல. சீரியல் லைட்ஸ். அதுக்கப்புறம் ஒரே பூஜோடிப்பு. சாமியார் என்ன மாதிரி குட்டையா இருந்தான்னா அவன் மூச்சே தெரியாது. சிஸ்டர் மாதிரி அப்படியே நட்டு வச்சிரும் அந்த பூவை. இந்த சாமியார் மூஞ்சை மறைக்கிட்டோம். பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? வச்சிருக்கிறோம் இல்லை, அது ஃபுல்லாக அப்படியே மறைச்சிரும். சாமியார் முகம் இப்படிதான் பார்த்து பூச வைக்க வேண்டியதாக. அதனால தான் இந்த முறை வந்துச்சு. இனிமேல் ஆல்டரில் பூவை வைக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு முன்னாடி வச்சிருங்க, என் மூஞ்சி மறையுது. ஆக பிரியமான பிள்ளைகளே, தயாரிப்புகள் பல்வேறு வகை உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊர் திருவிழாவுக்கு நீங்கள் புது ட்ரெஸ் போடுறது கூட நல்லதுன்னு தோணுது. என்ன, கிறிஸ்மஸுக்கு தான் வாங்குவீங்கல்ல, பிறந்த நாளைக்கு வாங்குவீங்க. இப்போ நான் சொல்கிறேன், திருவிழாவுக்கு புது ட்ரெஸ் வாங்குங்க. நான் ஒரு மாதிரி பார்க்குறேன், வாங்குங்கம்மா, வாங்குங்க. காசு இஎம்ஐல பே பண்ணுங்க, வாங்குங்க. ஏன்னா விழான்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கணும். ஆகவே இரண்டு வகையான தயாரிப்பு. நான் சொல்றதெல்லாம் வெளி தயாரிப்பு. இது யாரும் வேணா செய்யலாம். ஒரு 10 பேரை விட்டா கம்பு நட்டுருவான், கொடி கட்டிடுவான், சீரியல் லைட் போட்டுருவான், சவுண்ட் சிஸ்டம் வச்சிருவான். இது ஒரு விழா தயாரிப்பு. இரண்டாவது உள்ளார்ந்த தயாரிப்பு. அப்படின்னா உள்ளோன்னாக்கா உள்ள இருக்கு. அதனாலதான் நம்ம அடிக்கடி பார்க்கிறோம், இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் கைத்தட்டினாதான் நல்லது, உடம்புக்கு நல்லது. டாக்டர் சொன்னாரு, இன்னும் ஒரு 10 வருஷம் உயிரோடு நல்லா இருக்கணும்னா கைத்தட்டிக்கணும். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. கடவுளுக்கு இதயம் இருக்கிறது. இந்த விழா எதுக்குன்னு கேட்குறீங்களா? அவரு ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. இந்த விழா எடுப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? எப்படி சொல்ற? சாமியார் சொன்னா உடனே கொச்சக்க நாட்டு எப்படி சொல்லு பார்ப்போம். ஆண்டவருக்கு விழா பிடிக்கும். இந்த மாதிரி நீங்க கை தட்டுறது, ஆடுறது, பாடுறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும். எப்படி விழா பிடிக்கும் அவருக்கு? அதுக்கு உதாரணம் பைபிள்ல இருக்கு, சொல்லு பார்ப்போம். இப்போ சொன்னாக்கா உடனே செகண்ட் சாப்டர் 3rd வேர்ட்ஸ் அப்படின்னா கூட அதுவும் புரியாது. என்னைக்காவது ஒரு நாள் பைபிளை திறந்து பார்த்தா அது ஒன்றும் வேலை செய்யாது. ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த விழா ஆண்டவருக்கு பிடிக்கும். பவுலடிகளார் அழகா சொல்லுவார். பிலிப்பியருக்கு எழுதிய 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்ல, வேணாம் வேணாம் பைபிளெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் பேசுகிறேன், நீ கவனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தான் நான் பாட்டு கிளாஸை கூட நான் பாடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். நான் பிரசங்கம் வைக்கும் போது யாரும் பாடக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா கவனம் முழுசு அங்கே போயிடும். நீ என்ன பண்ணுவ, அந்த வசனத்தோடு நிப்பாட்ட மாட்டேன்,
அடுத்த வசனத்தையும் வாசித்து இருப்பேன். இதுக்கு நானா கிடைச்சேன்? நீ வீட்டில் போய் வாசி. ஆக அந்த ஆண்டவருக்கு விழா பிடிக்கும் அப்படின்றதுக்கு அந்த கோவேறு கழுதையின் மீது இயேசுவை அமர வைத்தார்கள். இயேசுவுக்கு பிடிக்கவில்லை, மக்கள் விரும்புகிறார்களே என்பதற்காக அந்த கோவேறு கழுதை மீது அமர்ந்து ஓசன்னா பாடிக்கிட்டு ஆண்டவரை அழைத்து சென்றார்களே, அவர் விருப்பம் இல்லாமல் அது நடக்கவில்லை. ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதே என் கர்த்தர் தான். கைத்தட்டிக்க. ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள், அதன் மீது நான் அமர்கிறேன். வழிநெடுக்க ஆடைகளை போடுகிறார்கள், வழிநெடுக்க அதை அப்பதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. மகிமைப்படுத்துவதும் போற்றுவதும் என்ன, கடவுள் மனிதனை படைத்ததே அதற்காக தான். Why God created man? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. கடவுள் ஏன் மனிதனை உருவாக்கினார்? சரி, உங்க அப்பா அம்மா ஏன் உன்னை பெத்தாங்க? அதுக்காவது பதில் சொல்லி தோல. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லு. அவருக்கு செட்டிங்கே தேவையில்லையா மைக்க? அவரோடு இருக்கவும் கரெக்ட். இவரு எழுதுன பைபிள் அது, இவரே எழுதிக்கிட்ட பைபிள் அது. தன்னை வணங்கவும் தன்னை ஆராதிக்கவும் தன்னை மகிமைப்படுத்தவும் தான் கடவுள் மனிதனை படைத்தார். God is selfish. புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் பாருங்களேன், எல்லா ஜெபத்திலையும் பாருங்களேன், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அப்புறம் போற்ற பெருக. இப்ப கை விரிச்சுக்கோ, கை விரிச்சுக்கோ, கை விரிச்சுக்கோ. எப்படி சொல்லுவீங்க இந்த ஜெபத்தை? ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த அற்புதமான ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கை நீட்டி. இப்படி பண்ணலாமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இது பிரைசிங், கடவுளை புகழ்வது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் போற்ற பெருக. இதான் வாழ்த்துவது, இதான் வாழ்த்துறது, இதான் துதிக்கிறது. எடுத்த உடனே கை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிச்சைக்காரி பிச்சைக்காரன் பிச்சைக்காரி போட்டு போ. ஒரு ஆக்ஷன் பண்ணும் போது அதற்கு அர்த்தம் இருக்கணும். எனக்கு புரியல, எல்லா சர்ச்சிலும் அப்படித்தான் பண்றான். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது நாமம் போற்ற. டேய், வாழ்த்துறா. எங்கள் அன்றாட உணவை இப்படி கேளு. இது கேட்பது, இது புகழ்வது. கைத்தட்டிக்கோ. இன்னைக்கு பார்க்குறோம் பூசையில் எத்தனை பேர் கவனமா பண்றீங்க. மும்பிட்டு கைத்தட்டிக்கல, எல்லாம் மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இப்படியே தான் இருக்கும். ஆக அதனாலதான் பெறுவதில் தருவது இன்பம் இல்லையா? திருவிழா என்பது தருவது, திருவிழா என்பது பெறுவது. ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் விரும்புகிறேன். மாதாவுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் திருவிழா, ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆடுறது ரொம்ப பிடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒருன்னு பார்க்குது. அது தெரியுமா? நீங்க மாதா பங்கு தானே? சொல்லுங்க. மாதாவுக்கு சந்தோஷமா இருக்கிறது, ஆடுவது, பாடுவது, இதெல்லாம் மாதாவுக்கு பிடிக்கும். எப்படி? நான் மாட்டிக்கிட்டேன் போலகுது. மாதாவுக்கு பிடிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஏதாவது பைபிள்ல வருது மாதாவுக்கு ஆடுவதும் பாடுவதும் சிரிப்பதும் பிடித்தமான ஒரு காரியம். என்னான்மா இறைவனையே ஏற்றி கைத்தட்டு. தாக்கும் 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 வெற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. எனக்கு சின்ன வயசுல சிஸ்டர்ஸ் இந்த பாட்டை சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆட வச்சாங்க. நல்ல ஸ்டெப்பு.
இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிஸ்டர்ஸ் கண்டு கொடுத்து கரெக்டாக கற்றுக்குங்க. என்ன இனிமேல் பாடும்போது கரெக்டாக பாடு. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை. ஆஹா, அதுக்கு இப்பதான் அர்த்தம் தெரியுது எனக்கு. என்ன சின்ன வயசுல லூஸ் ஆக்கிச்சிங்களோ நினைக்கின்றது. அதனால தான் பிரியமான பிள்ளைகளை மரியாள் மகிழ்ந்திருந்தாள். அருள் மிக பெற்றவளே வாழ்கன்னு சொல்லும் போது இந்த மாதாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு தெரியாது. அவள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து போகிற ஒரே ஒரு லைன், அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. வாட் a great statement. ஒரு காலத்தில் ஆண்டவர் உம்முடனேன்னு பங்கு சாமியாருங்களை வாழ்த்துவாங்க எல்லா சாமியார்களும். எப்படி அது? ஆண்டவர் உம்முடனேன்னு வணக்கம் சொல்லுவாங்க. சொல்லு, வயசானவங்கெல்லாம் சொல்லுங்களேன். முன்ன பின்ன சாமியாருங்களை வாழ்த்து சொல்லியிருந்தா தானே. ஒரு காலத்தில் சாமியாருங்களை பார்த்தா எப்படி வணக்கம் சொல்லுவீங்க? சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சாமி. சாமியாருக்கு இல்ல, சர்வேஸ்வரன். வாட் a பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். இப்ப பாரு, வயசானது, இளமையானது, குழந்தை, குட்டியெல்லாம் குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். உன் இங்கிலீஷ் மீடியத்தில் 4 வார்த்தையை தவிர வேற என்ன கத்துட்டு வருது நம்ம பிள்ளை? எச்சுச்சுமி, எச்சுச்சுமி அது கூட சொல்லாது. தேங்க்யூ அதையும் சொல்லாது. சாரி அதையும் சொல்லாது. இன்னொன்னு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ். அந்த பிச்சைக்கார வார்த்தை ப்ளீஸ், அதான். அது இவ்வளவுதான் இங்கிலீஷ் மீடியம். அதை கூட அந்த பிள்ளை வீட்டில் சொல்லமா. there is no character in your education. there is no character in your education. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், நான் கொண்டாடுகிற விழாவிலே there should be discipline. ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் விரும்புகிறார் என் விழாக்களை. இல்லை என்றால் கடவுள் அழகா சொல்வார், உன் விழாக்களை வெறுக்கிறேன், நீ காட்டுகிற தூபம் எனக்கு அருவருப்பை தருகிறது, நீ செலுத்துகிற பலி எனக்கு பிடிக்கவில்லை. இப்படி சொல்லிடுவார் ஆண்டவர். எப்படி? இந்த வெளி ஆடம்பரங்களும் வெளி தயாரிப்புகளும், வெடி தயாரிப்பு, பட்டாசு, திருவிழாக்கு பட்டாசு வெடிக்கிறீங்களா? வெடிப்பீங்க. இதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை. இது வேணான்னு நான் சொல்லவே இல்லை. வேணும்னா நீ போய் யூடியூப்ல போய் செக் பண்ணிக்கோ, ஃபாதர் ஏதோ வேணான்னு சொன்னார், சொல்லவே இல்லை. உள்ளார்ந்த தயாரிப்பு ரொம்ப அவசியம். அந்த 3 நாளும் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் தாம்பரம் ஃபாத்திமா மக்கள் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தயாரிக்கணும். ஏன் தயாரிக்கணும்? இந்த விழாவை, இந்த மகிழ்ச்சியை, இந்த உற்சவத்தை இறைவன் விரும்புகிறார், மரியாள் விரும்புகிறாள் அப்படின்னு நாம முதல்ல நம்பணும். எதுக்கு விழா எல்லாம்? நிறைய பேர் சொல்லுவான் பாரு, சரி விழா வேணாவா, நீ எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற? இரு, உன்னால என்ன லாபம் பாரு, கதவு கூட அடிக்குது. எதுக்கு பிறந்த நாள் சொல்லு பார்க்கலாம். பிறந்த நாள்ன்றது இன்னொருத்தர் நமக்காக கொண்டாடணும். என்னங்கடா அது? அவ கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே டு அவன் பேரை எழுதிடுவான், நல்லா 2 மெழுகுவத்தி கொளுத்திடுவான், நாசமா போன்னு சொல்லி அதை மெழுகுவத்தியை ஊதிடுவான். அதான் விளக்க ஏன் அணைக்கிறாய்? அந்த செயல்ல ஏதாவது ஒரு தெய்வீகம் இருக்கிறதா? ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அர்த்தமற்ற விழாக்கள் வேண்டாம். There should be meaning in the celebration. There should be life in the celebration. So மாதா திருவிழா கொண்டாடுறா ஒரு லைஃப் இருக்கணும், அதுல ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒரு உயிர் இருக்கணும். உயிரற்ற விழாக்களை கொண்டாடக்கூடாது.
இது இல்லாம சும்மா பாடக்கூடாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, கை இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த பாட்டை வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பாடுங்க. இல்லை இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் போய் பாட, இன்னைக்கு சாயந்தரம் போய் பாடிட்டு எந்த டேமேஜ் இல்லாமல் நாளைக்கு வந்தேன்னா உனக்கு பரிசு. இதை நீ அங்கே போய் பாட முடியுமா? இது எல்லாம் தோத்து போச்சுன்றதுக்காகத்தான் நம்ம கடவுள்கிட்ட சொல்றோம், என் அவர் தான் இல்லை, இவன் தான் இல்லை, அவதான் இல்லை, நீயாவது வந்து கடை, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். பார்த்தோன்னா ஆண்டவர் ஒன்றும் மயங்க மாட்டாரு. கோயிலில் இருக்கும்போது வேதனை வரும்போது இயேசுதான் முக்கியம் அப்படின்னும், அதே உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் வீட்டுக்காரு உங்கள் மனைவி கொஞ்சம் அன்பாக பேசினா போதும், எல்லாம் நீ தான் எனக்கு. யாரு? இந்த அம்மா நாளைக்கு காலையில் ஹார்ட் அட்டாக்ல சாக போகுது, எல்லாம் நீ தான். கொரோனா ஊசி போட்டீங்களா? கொரோனா ஊசி போட்டீங்களா? வெரி குட், செத்துடலாம். என்ன வேற என்ன? நீ என்ன ஆண்டவர்கிட்ட பாடி பாடி துதித்தாலும் போய் சேர்றது உண்மைதான். போலாமா? நானும் கூட வரேன். இப்போ ஒத்துக்குவிய? ஆக பிரியமான பிள்ளைகளை, இதுக்காக தான் நம்ம பாடுறோம். என்னது? நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கை தட்டாத்தா ஒரு ஃபீலிங்கோட இருக்குல, அப்புறம் என்ன விழா? மாதாவுக்கு பிடிக்காது. என்னது? நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் மகிழ்வின்றி வழியேது தேவா. ஓராயிரம் ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அவ்வளவுதான். இதுக்கு தான் விழா. எதுக்கு? இந்த விழாவினுடைய அர்த்தத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளாமல் விழா தயவு செய்து கொண்டாட வேண்டாம். வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாட்கள் இந்த அன்னையிடம் நாம் சொல்லுகிற ஒரு விஷயம், இந்த ஒரு வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்தாயே, இந்த ஒரு வருடம் முழுவதும் என் குடும்பத்தை தாங்கினாயே, இந்த ஒரு வருடம் முழுவதும் உயிர் கொடுத்தாயே, இந்த ஒரு வருடம் முழுவதும். அதாவது இந்த 2 நாளும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம பாடணும். இந்த விழா நாட்கள்ல நம்ம சொல்ல போற விஷயம், நான் கடந்து வந்த பாதைகள், நான் அழுத பாதைகள், நான் வேதனைப்பட்ட நேரங்கள், நான் வெட்கப்பட்ட நேரங்கள், நான் அசிங்கப்பட்ட நேரங்கள், நான் விழுந்த நேரங்கள், நான் துடித்த நேரங்கள், என் இதயத்தின் வலி, என் உடல் உறுப்புகளின் வலி, இது எல்லாத்திலும் நீங்க என் வலியிலே
வலிமையாய் இருந்தீர்களே, நன்றி ராஜா என்று சொல்லுவதுதான் இந்த விழாவினுடைய முழு அர்த்தம். ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு தயாரிப்பு இருக்கு, புரியுதுங்களா? இப்ப நீங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தயாரிப்பீங்க? அது வரைக்கும் வேற மாதிரி இருப்பீங்க. கோயிலுக்கு வர்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பேர் குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க குளிப்பாங்க, குளிக்காத பழக்கம் இருக்கிறவங்க புஷ் புஷ் புஷ். யார் உடம்புல அதிகமாக சென்ட் ஸ்மெல் வருதோ அது ஒரு வாரமாக குளிக்கலன்னு நான் முடிவு பண்ணிடுவேன். குளிக்கிறவனுக்கு சென்ட்டே தேவையில்லை. If you have bath every day, you don't need a perfume. You are the perfume. ஆக நம்ம எல்லாம் அது ஒரு ஸ்டைலாக மாறிடுச்சு. என்னதான் குளிச்சாலும் எடுத்தாலும் அதை போட்டு அந்த நாற்று இந்த நன்மை கொடுக்கும்போது எனக்கு அப்படியே மயக்கமாக வரும். அப்போ அப்போ காப்பாத்தப்பா, ஒரு ஸ்மெல்லாக இருக்குப்பா. அதனால்தான் மாஸ்க் திரும்பி போட போகிறேன். இது மாஸ்க், அது நல்ல காலம்பா. அந்த மாஸ்க் இருந்த காலம், அந்த வசந்த காலம் போயிடுச்சேன்னு ஒரு கவலையாக இருக்கும். மாஸ்க் காலம், மாஸ்க் இல்லாதனால மாஸ்க் காலம். அப்போதான் நிறைய பேர் பேசாமல் இருந்தான், குடும்பத்தில் பிரச்சனையே வரல. எவனும் எவனை பற்றி பேச வாயை திறந்தான்னா உள்ளே போயிடும்ல அக்கிருமி. ஐயோ, அந்த வசந்த காலத்தை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற ஆண்டவர் அப்படியே இருந்திருந்தா உலகம் நல்லா இருந்திருக்குமே. எல்லாமே வாயை மூடிக்கிட்டு வீட்லேயும் எனக்கு இந்த கண்ணுக்குட்டிக்கு போட்டுருவாங்க பாரு. இந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, கண்ணுக்குட்டி வீட்டில் அது கண்டதையும் மேயக்கூடாதுன்னு போட்டுருவாங்கல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சின்ன பிள்ளை விஷயம் தெரியாமல் கண்டதையும் மேய்ஞ்சிருன்றதுக்காக போடுவாங்க. அந்த மாதிரி போட்ட காலங்களை நான் வரவேற்கிறேன், நான் வரவேற்கிறேன். சண்டை கம்மி, அவன் உயிரை பிடிச்சி நிற்கிறான். எவனும் அடுத்தவனை பற்றி பேசல. ஏக்கா இல்லையே, அவன் இல்லையே, இவன் இல்லையே. ஆக பிரியமான பிள்ளைகளே, தயாரிப்பு. மரியாளை கடவுள் தயாரித்தார். கடவுளை தயாரிக்க ஆசைப்பட்டார். ஆதாமையும் ஏவாளையும் அவங்களையே தயாரிச்சுக்கிட்டாங்க இல்லையா? ஆப்பிள் ஃபோன், சாரி ஆப்பிள் பழம் இல்லையா? ஓகே ஃபைன். யார் யார் கையிலெல்லாம் ஆப்பிள் ஃபோன் இருக்கோ இவங்கெல்லாம் கடி வாங்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தொடக்க நூலில் ஏவாள் கையில் கிடைத்த பழத்துக்கு பெயர் என்ன? ஆப்பிள். எப்படி வச்சுக்கிறான் பார் பேரை. நீ என்னதான் ஃபோன் வாங்கினாலும் அதில் ஒரு கடி போட்டிருக்கிறானா, அப்பனா நீ வாங்க போறனா. அதனால சாம்சங் வச்சிருக்கிறவங்களாம் சந்தோஷப்படாத, சாம்சங். ஆக இன்னைக்கு அவன் கையில் சூனியம் இருக்கு. யாரும் உனக்கு சூனியம் வைக்க தேவையில்ல, அவன் வச்சுக்குவான். வாயோடு சேர்த்து வச்சுக்குவான், காதில் வச்சுக்குவான் சூனியம். நிறைய பேருடைய வாழ்க்கை சூனியமாக நாசமாக போனது காரணம் செல்லு. இயேசுநாதர் இன்னைக்கு நேரா வந்தார்னா கடவுளை இணைத்ததை செல்போன் பிரிக்காது இருக்கட்டும் சொல்லியிருப்பார். ஆனா யூஸ் பண்றதுக்கு கொடுத்தது அது நமக்கு உயிரா மாறிடுச்சு. இட் ஹஸ் பிகம் a system. இந்த நான் போன் எடுத்துட்டு வரலையே, எத்தனை பேர் போன் எடுக்காம வந்திருக்கிறீங்க? 1 2 3 4 எல்லாம் போய் சொல்லு. 4 5 6 எடுத்துட்டு வராத, வேண்டாம். இல்ல இடையில ஏதாவது ஆகட்டும், இல்ல ஏதாவது. ஒரு காலத்துல இப்படித்தானையா வாழ்ந்தோம். என்ன செல்போனை எடுத்து என்ன பேசி கிளிக்க போற, என்ன பெரிய வேலை? அதனால யாரும் சாதிச்சிருக்கிறான், யார் சாதிச்சுக்கிட்டு இருக்கா? Preparation மக்களே, we are giving meaningless support to the meaningless things. That has to be stopped. இல்லைன்னா இதெல்லாம் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இந்த இறை வார்த்தைக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இந்த வார்த்தைக்கு தான் மரியாதை. எவ்வளோ தயாரிக்கிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு, கேட்குது இல்லை மக்களே? கேட்குது இல்லை? என் மக்கள் சூப்பராக இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? ஆமாம், அதை
ஒரு கல்யாணம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணிடுறோம். பண்ணிட்டு அந்த குடும்ப வாழ்க்கை கெடுப்பது யார்? எவ்வளோ தயாரிப்புகள், நகை வாங்குறது, புடவை வாங்குறது, ஜிமிக்கு வாங்குறது, கம்பல் வாங்குறது, கால் செயின் வாங்குறது, புது ட்ரெஸ் வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, பிரியாணிக்கு, இதெல்லாம் தயாரிப்புகள். இட்ஸ் a preparation for the successful wedding. திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்கிற தயாரிப்பு. இட்ஸ் a preparation for marriage. How many marriages are successful? 20 lakhs 30 lakhs. இப்போ சமீபத்தில் ஒரு பேப்பரில் படிச்சிங்களே, 300 சவரன், என்ன 300 சவரன் கொடுத்தான், கொஞ்ச நாள்ல அந்த புள்ள செத்து போச்சு. எவ்வளோ தயாரிப்பு இருந்திருக்கும். இதான் மக்களே, உன் தயாரிப்பு வேஸ்டா போறதுக்கு காரணம் உன்னுடைய மனம் உன் தயாரிப்பில் இல்லை. எது உண்மையான தயாரிப்பு என்பதை மனிதன் மறந்து போகிறான். தயாரிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு, இந்த பொம்பளை கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போன உடனே இது ஃபோன் பண்ண ஆரம்பிக்கும். என்னடி ஜஸ்மின், என்னம்மா நல்லா வச்சுக்கிறான் நாங்கள் வீட்டுக்காரு, ஏம்மா ஒரு நாள் தாம்மா ஆயிருக்கு, இதுக்குள்ளுக்கு எப்படி இருக்கிறான் என்ன இருக்கிறான், வெய்யமா போனேன். 2வது நாள் இதுக்கு வேற வேலையே கிடையாது. தயவு செய்து ப்ளீஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஃபோனை பிடிக்கிடுங்க கையில் இருந்து. உங்கள் பொண்ணு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு அம்மா கிட்ட இருந்து ஃபோனை பிடிக்கிடுங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது, எல்லாரும் பார்க்கட்டும். எது போர் அடித்தா அந்த பொண்ணுக்கு ஃபோனு, ஏன் விடுங்க, அதுங்க வாழட்டும். இதுக்கு வேலை இல்லைன்னா அப்புறம் அந்த ஆள் வேலையில் இருப்பான். யாரு? அந்த வீட்டுக்காரன். சம்பாரிச்சு இவ்வளவு லட்சத்தை செலவு பண்ணாத வீட்டுக்காரர் வேலையில் இருப்பான். இது இங்கே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுது, ஒரு ஆளுக்கு தானே சமைக்கணும், ஆக்கிட்டு வேற வேலையே இல்லை. சீரியல்லாம் பக்கத்தில் அவ்வளோ வராது, சாயந்தர நேரத்தில் தான் வரும். கரெக்டா? வேற என்ன பண்ணுவ? எடு போர்வாள் சூனியம், அதுக்கு நிறைய பேர் இருக்கு. அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் முடிச்சா பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துரு. இதுக்கா அந்த தயாரிப்பு பண்ண? இதுக்கா இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ண? இதுக்கா இவ்வளோ செலவு பண்ண? இதுக்கா இவ்வளோ பேரை கூப்பிட்ட? ஒரே சிம்பிள் வார்த்தை, ஒரு வார்த்தையில் என்ன பார்த்துக்கிறது? ஒரு வார்த்தையில் ஒரு ஆளை புரிஞ்சுக்க முடியுமா? சரி, எத்தனை ஹஸ்பண்ட்ஸை எத்தனை ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபாதர், என்னுடைய ஹஸ்பண்டை நான் 100% புரிஞ்சுக்கிட்டு 80% கை தூக்கு பார்ப்போம். கையை ஒடிச்சு போட்டுருவேன். ஒன்றும் தெரியாது உனக்கு. அவரை கேளு. ஈச் ஒன் இஸ் மிஸ்ட்ரி. ஒவ்வொருவரும் ஒரு மறைபொருள். அவனை சுத்தமா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட பைத்தியம் ஆயிடுவேன். சுத்தமா புரிஞ்சுக்கிட்ட வாழ முடியாது. ஒருவனை புரிந்து கொள்ள ஆசைப்படு. நீ ஒருவன் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்கா இருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பாய் தானோ. கைத்தட்டு மக்களே, அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ் போயிடுறீங்க. கைத்தட்டு, சந்தோஷமா இரு, ஆண்டவர் வச்சிருப்பாரு, கவலைப்படாத. என்னை பாடி மகிழ்வித்த பிள்ளைனங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீ ஒருவன் மட்டும் இயேசுவே. இப்ப தெரியாது. இந்த நீ ஒருவன் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காது இருப்பது ஏனோ தெய்வீக அன்பால் தானோ. இது தெரியாது. இப்ப தெரியாது. வாழ்க்கையில் அடிப்பட போது, வாழ்க்கையில் வேதனை வருகிற பொழுது, நம்பி இருந்தவர்கள் தூர போகிற பொழுது, நம்பி இருக்கிறவர்கள் காட்டி கொடுக்கிற பொழுதுதான் கடவுள் எவ்வளவு முக்கியம். எனவே உன்னுடைய தயாரிப்பில், உன் விழா தயாரிப்பில்
இந்த மாதா எவ்வளவு முக்கியம் என்பதை உணருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், how Mary is important to me, to my family, to the parish. மாதாள் எவ்வளவு முக்கியமானவள் அதை உணரணும் இல்லையா? அதை உணர்ந்துடணும் முதல்ல. அதை விட்டுட்டு ஒரு பாட்டு பாடினீங்களே, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். தக்கு தக்கு ஜின் தக். நல்லா தட்டு மக்களை கைய. அதுக்கு தானே அந்த மியூசிக்கு. பேசுறது நான், நீ ஏன் டயர்ட் ஆகுற? முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். அதனால ஏன் வேளாங்கண்ணில் மாதா கிட்ட குவிகிறாங்க? நான் நம்பியவர்கள் கைவிட்டு விட்டார்கள். என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்பி இருந்த யாருமே இல்லை. யாருமே இல்லாத ஒரு சூழல் வரும் வரும். எல்லாருக்கும் ஒரு நாள் தனிமை வரும். வரும். கால் எலும்பு உடையும், கை எலும்பு உடையும், கிட்னியை எடுத்துருவான், சட்னி ஆக்கிடுவான், கல்லீரல் எடுத்துருவான், ஒரு கையில் ஆபரேஷன் நடக்கும், ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடக்கும். இதெல்லாம் வருகிற பொழுதுதான் ஆண்டவர் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஓட்டம் ஓட்டம் சாட்டம் பாட்டம், அதை வாங்கணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், இது வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், அந்த இதை வீட்டில் சோஃபாவை வாங்கணும், டிவியை வாங்கணும். வாங்கு 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 வாங்கு, என்ன வேணா வாங்கு, விலை கொடுத்து வாங்க முடியாது உன் உயிரை. ஆக தயாரிப்பு ஏன் தேவை திருவிழாக்குன்னா இதுதான் முக்கியம். மரியாள் உன்னை கடந்து வந்ததனால், நீ மரியாளோடு நடந்து வந்ததனால் இந்த விழாவிலே மாதாவை மகிமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். மாதாவை தன்னை தயாரிச்சாங்க தெரியுமா? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லுவாங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன், நீயோ. தான் பைபிள் வாசனம். இதுக்கு நான் அதிகாரத்தை சொல்லணும், வசனத்தை சொல்லணும், அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவேன். நீ குதிகாலை தீண்ட முயல்வா, அவளோ தலையை நசுக்குவாள். இட்ஸ் a preparation of Mary. God prepared Mary to be the mother of Jesus. தயாரிப்பு இல்லாம மாதாவை கொண்டு வரல ஆண்டவர். புரியுதுங்களா? all of a sudden அருள்மிக பெற்றவளை வாழ்க, nothing doing. மாதாவை கடவுள் தயாரித்தார். எது முக்கியம் என்று மாதாவை உணர வைத்தார். எது வாழ்க்கை லட்சியம் என்பதை தெரிய வைத்தார். சோ மரியாள் தன்னை தயாரித்தாள். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தயாரிக்கிறீங்களா? தயாரிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஏதோ டைசஸில் வச்சிருப்பாங்களே, திருமண தயாரிப்பு கிளாஸஸ், வகுப்புகள், மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கிளாஸ். ஐயோ ஐயோ, எதுக்கு? கல்யாணம்னா என்னன்னு தெரிலங்க யாருக்கும். திருமணம்னா என்னன்னு இப்போ பசங்களுக்கு தெரியாது. இன்னும் நிறைய விளைவுகளை திருமண வாழ்விலே சந்திக்க போகிறார்கள். Because they cannot study the person. அதனால சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும். ஒரு காலத்தில் ஒண்ணுமே இல்லை, அது இயற்கையாகவே எல்லா காரியங்களும் நடந்தது. இப்ப எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் கிரிக்கெட் கிளாஸ், ஃபுட்பால் கிளாஸ், கபடி கிளாஸ், அப்புறம் கேன கிளாஸ். ஓ சாரி, ஸ்கேட்டிங்கா, நான் கேன கிளாஸ்ன்ட்டேன். ஸ்கேட்டிங் கிளாஸ், எல்லா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ். நான் டான்ஸில் செகண்ட் ப்ரைஸ். எவனும் கற்றுக் கொடுக்கல எனக்கு. ஹாக்கி ஸ்டேட் பிளேயர், பெருசாக ஒன்றும் பயிற்சி எடுக்கல. யார் எங்களுக்கு கஷ்டப்பட்டு இரவு பகலாக சொல்லி கொடுத்தா?
தானா வளர்ந்தது. அதுவா வரணுங்க, நீங்க சொல்லி கொடுத்து மண்டல ஏறாதுங்க. பாருங்க ஃபாதர், என் பிள்ளை எப்படி இல்லாத கஷ்டம் அப்படிதான் முடியாது. இனிமேல்லாம் அப்படிதான் லைஃப். இதான் நான் உடனே ஒன்று சொல்றேன், கடவுள் தான் கதி உனக்கு. இனி கடவுள் தான் கதி. நீங்க அறிவுரை சொல்லி உங்க பையன் கேட்டுருவானா? சொல்லுங்க பாப்போம். பங்கு சாமியார் பல நேரத்தில் கேட்பாரு உங்க அறிவுரைய. நீங்க அறிவுரை சொல்லி உங்க பிள்ளை உங்கள் அறிவுரையை கேட்பானா? சொல்லி பாரு. ஒரு வயசு தான் இருக்கு, அது வரைக்கும் தான் கேட்பான். அப்புறமா ஹலோ மம்மி, சும்மா லபலபான்னு கத்தாது, அமைதியார். ரொம்ப பேசுற, அடங்கு அடங்கு. உங்க காலம் வேற, எங்க காலம் வேற மம்மி. டேடி, ஏய் டேடி, அப்படியே டே 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 டேடி அப்படின்ட்டுருவான். அவ்வளோதான். மம்மி ஏ மம் 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 அப்படின்வான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? அதை கூட ஃபுல்லாக கூப்பிட மாட்டான். ஆனால் இந்த பொம்பளைக்கு சந்தோஷம், இங்கிலீஷில் கூப்பிட்றானா. கண்ணாடியை போய் மூஞ்சை பதித்தும், கண்ணாடியில் பாரு. என்ன உலகம் இது! யாருமே அந்த நியாயமான ஒரு 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 திறந்த மனப்பான்மை உள்ள ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் போகிறதே கிடையாது. இன்னைக்கு ஒளிவு மறைவு அதிகமாயிடுச்சு. இந்த விழாக்கள் இதையெல்லாம் எடுக்க வேண்டும். மரியாள் ஆகவேதான் ஒளிவு மறைவு இல்லாமல் கடவுளின் பிரசன்னத்திலே அவள் வாழ்ந்தாள். சின்ன குழந்தையிலே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? மாதாவை 20 வருஷமா குழந்தைல. யாருக்கு? ஜோக்கின் அண்ணம்மாள். யார் இவங்க? முதியோர் இல்ல தலைவிங்களா? மாதாவுடைய அப்பா அம்மா. அவங்க அந்த குழந்தைய தயாரிக்கிறதுக்கு கோயிலில் எடுத்துட்டு போய் விடுறாங்க. Just like that you cannot become. You have to prepare step by step. எடுத்த உடனே குழந்தை நடக்குமா? நடக்குமா? உன் குழந்தை என்னடா இது, எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை தரையில் கிடக்கு, எந்திரிச்சுடாடா சொல்லியா? சொன்னா உன் பேர் என்ன? அப்படி சொன்னீங்கன்னா உன் பேர் என்ன? கரெக்ட், லூசு. அது அப்படி தத்தி தாவி அவர் மெதுவாய் எந்திரிச்சு பிடிச்சி, இதாங்க தயாரிப்பு. திஸ் இஸ் வாட் ப்ரிப்பரேஷன். கடவுள் சும்மா மாதாவை டக்குன்னு எடுத்துடல. நீங்கெல்லாம் மாதாவை சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. ஷீ இஸ் கிரேட். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை மாதா. நான் ஒன்று சொல்லுவேன், மாதாவை பற்றி டிஸ்கஸ் பண்றது சாவான பாவம். It's a mortal sin when you discuss about Mary with others apart from Catholics. நம்ம கத்தோலிக்கத்தை விட்டுட்டு நீ வெளியில போயிட்டு பைபிளை தூக்கிட்டு மாதாவா மாதாவா இங்க இருக்குது அங்க இருக்குது. Who are you to discuss? நீ யார்? மாதாவை பத்தி விசாரிக்க விவாதிக்க நீ யார்? நீ யார்? உனக்கு என்ன அறிவு இருக்கு? என்ன இருக்கு உனக்கு அறிவு? சரி, உனக்கு உன் மகளை பற்றியே தெரியாது. அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் உன் கூட இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. உங்க பிள்ளை பள்ளிக்கூடம் தான் போகுது, காலேஜ் தான் போகுது, தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு தான் போறாரா? தெரியுமா? அத உனக்கு இல்ல. 24 hours உங்க வீட்டுக்காரர் வேலையில உன்னதான் நினைக்கிறாருன்னு தெரியுமா? ஒரு தடவை போன் பண்ணி கேளு, எங்க இன்னைக்கு என்ன எத்தனை தடவை நினைச்சீங்க? போனை வச்சிரு, வந்த மிதிச்சிருவான் ஒண்ணு. கேட்டு பாரு, தெரியாம கேட்டு பாரு, போனை அடிச்சு. அதனால தான் நீ பிள்ளைங்க கிட்ட போய் போன் பண்ணி அங்க கெடுக்கிறது. ஒரு தடவை போன் பண்ணி வீட்டுக்காரர்கிட்ட கேளு, இன்னைக்கு எத்தனை தடவை என்ன நினைச்சீங்க? ஏய், உன்னை நினைச்சிட்டு உங்க அப்பா நான் வேலை பார்ப்பான், பணவை மண்டை கழுந்து போச்சு பொழுது. இல்ல அவரு உனக்கு போன் பண்ணி, ஏய் ஏய் ஹனி ஹனி சொல்லியா, இன்னைக்கு எப்படி தனியா இருக்கிற என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தியா? போனை வச்சிரு. உங்க தங்கச்சிக்காரி அக்கா காரியா வந்து உன் துணியை துவைப்பா,
சமைப்பா. உன்னை நினைக்கிறதா என்ன வேலை? வை போனேன். உன் பிள்ளைங்களுக்கு போன் பண்ணி கேளு. அப்பா அம்மா ஏங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கை தட்டுக்கோ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என் கூட நடந்தீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. தலை குனிந்த போது என்னோடு வந்தீரே, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. இந்த திருவிழாவுக்கு பேர் என்ன? நீங்க கொண்டாட போற திருவிழாவுக்கு என்னென்ன பேரெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்க. திருவிழா, அடுத்தது இல்ல திருவிழாவில் வர்றது தான் நற்கரணை பெருவிழா. அதெல்லாம் மாதாவுக்கு துணி போட்டுக்கிட்டியா? திருவிழாவுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிறிய எல்லாம் சிஸ்டரா? ஐயோ கம்பல் போட்டுனுக்கிற, தெரியாம கேட்டேன். ஆக திருவிழா அது ஒரு பேரு. அடுத்தது பாட்டு கிளாஸ் தானே. ஐயோ இங்கே நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா? அடுத்தது என்ன? திருவிழா. அடுத்தது என்னையா இது? இது ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி, அதாவது திருவிழாவில் மகிழ்ச்சி இருக்கணும். என்ன ஐயா அதான சொல்லுவாங்க? உண்மையா? வெரி குட், கரெக்ட். இளையராஜா ட்ரூப்ல இருந்தார். விழாவில் மகிழ்ச்சி இருக்கணும், அண்ணாச்சி சொல்லிட்டாரு. அடுத்தது இதுக்கு பேர் என்ன? விழா. அது மகிழ்ச்சியின் விழாவாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த விழாவுக்கு ஒரு 4-5 பேர் சொல்லுங்களேன். போப்பாண்டவர் திருவிழாவா? சொல்ல சொல்ல. அமைதியின் பெருவிழா. பட்டாசு வச்சுக்கிட்டு அமைதியின் பெருவிழா. ஊர்ல இல்லாதெல்லாம் சொல்லி கிடக்குது பாரு. அது அன்பின் விழாவா, நன்றியின் விழாவா? அடுத்தது சரி, அதுவும் பாயிண்ட் தான். நன்றியின் திருவிழா, நன்றிக்கு ஒரு விழா. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் கடவுள் இவ்வளவு பண்ணியிருக்காரு, அவருக்கு நன்றியா ஒரு விழா. ஓகே வச்சுங்க. அன்னைக்கு தான் கலர் புடவை கட்டுவீங்களா? சரி விடுங்க, அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த அம்மா கட்டிக்குதான். அடுத்தது சொல்லுங்க மக்களே. உங்க வாயிலிருந்து வரணும்னு தான் கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியும். சொல்லுங்க. சூப்பர், அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒன்றிணைக்கும் ஒற்றுமையின் விழா. அண்ணாச்சி பாராட்டுக்கள், நல்லா இருக்கு, வெரி குட், அழகா சொல்ற. இறை மக்கள் அனைவரையும் ஒற்றுமையாக கொண்டு வருகிற விழா, அதான் திருவிழா. அடுத்தது அட போயா பாத்திமா திருவிழா, அவ்வளவுதான். குடும்ப விழா. பிரைஸ் தி லார்ட். நம்மலாம் பாத்திமா குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்கள், எல்லாரும் ஒவ்வொரு உறுப்பு. ஆக இது ஒரு குடும்ப விழா. அடுத்தது இது பங்கு திருவிழா. இது ஒரு பங்கின், ஒரு குட்டி திருச்சபையின், தாம்பரம் திரு அவையின் பெருவிழா. பாரு பாரு எவ்வளவு பேர் இருக்கு பாரு. அதுக்கு அடுத்து சூப்பர், நல்லா சொல்றீங்க மக்களை, நல்லா யோசிக்கிறீங்க, வெரி குட், வாழ்த்துக்கள். நல்ல மக்கள், பாத்திமா சர்ச் மக்கள் நல்ல மக்கள், தெரியாம சொல்லிட்டேன்.
என்னமா? ஆண்டு பெருவிழா. ஆமா, வருஷத்துல ஒரு நாள் நம்ம ஆண்டவரை நினைச்சு கொண்டாடுகிற விழா. சரி, போதும். இது ஒரு குடும்ப விழா, ஒற்றுமையின் விழா, அன்பின் விழா, நன்றியின் விழா, பகிர்தலின் விழா. அன்னைக்கு விருந்தெல்லாம் இருக்குல்ல, நீங்க தான் ஆண்டவரை பார்த்து பாடுறீங்களே, பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை தருவேன், சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ. சத்தியமா சொல்லுங்க, யாருக்கிட்டையும் பொண்ணு பொருள் இல்லை? பாத்திமா சர்ச் போய் பேசுறீங்க. இந்த பாட்டை காணிக்க பாட்டை பாடவே பாடாதீங்க ப்ளீஸ். இல்லையா, அன்னைக்கு நகை காணிக்கை எடுக்கப்படும். ஆமா, என்ன அப்புறம் எதுக்கு இந்த பாட்டை பாடுறீங்க? பொண்ணும் இங்க ஒண்ணு மாட்டிக்குது, இங்க ஒண்ணு அது கூட கூலா. அது முக்கியமா நான் இந்த நாகர்கோயில்ல இருந்தேன், கோட்டா டைசஸ்ல கருங்கல் அப்படின்ற இடத்துல துண்டத்தவள அந்தோணியார் கோயில்ல சின்ன சாமியார் பொடிசு பயங்கர ஓட்டம் சாட்டமா இருப்பேன். அப்போ எல்லாம் கிறிஸ்துமஸுக்கு நிறைய போட்டு வருவாங்க, நிறைய போட்டு வருவாங்க, எல்லாம் போட்டு வந்து கூலா பாடுவாங்க. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை தரும். இயேசுநாதர் மட்டும் நேரா வந்து காணிக்கை எடுத்தாரு, நீ மாட்டின. எப்படியெல்லாம் நாம பண்றோம் பாருங்களேன். ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு குசிதான். என் பிள்ளைங்க போய் பாடுது, மொய் எழுதாத போய் பாடுதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் God allows it. கடவுள் இதை அலோவ் பண்றாரு. ஏன்னா நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டிக்க. அதான் பவுலடியார் சொல்றாரு, நீ ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மகிழ்ச்சியாய் இருப்பாய், மனிதனோடு இணைந்திருந்தால் நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று ஆண்டவன் ஒருபோதும் சொன்னது கிடையாது. சொல்லியிருக்காரா எங்கேயாவது மனுஷனோட சந்தோஷமா இருன்னு? ஏங்க இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் வருதுன்னா அதை பத்தி சொல்லிடலாமா? அதே ஒரு புலி வருதுன்னா அது என்ன செய்யும்னு சொல்லிடலாம். ஒரு மனிதன் வந்தால் அவன் என்ன செய்வான் என்பது உனக்கு தெரியாது, அவன் என்ன சொல்வான் என்பது தெரியாது. இப்படி தெரியாத நீ ஏன் மாதாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? 20 வருஷமா இருக்கிற வீட்டுக்கார பத்தி தெரியல, 15 வருஷமா பிள்ளைய பெற்று வளர்க்குற அதை பத்தி தெரியல, பக்கத்து வீட்டுக்காரன் 5 வருஷமா அவனை பத்தி தெரியல, முன்னாடி இருக்கிறவனை பத்தி தெரியல, பின்னாடி இருக்கிறவனை பத்தி தெரியல, சைட்ல இருக்கிறவனை பத்தி தெரியல. இங்க இருக்கிற மாதாவை இந்த அம்மா ஆராய்ச்சி பண்ணதான். ஃபாதர், நாங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு என்ன நிறைய பேர் கேள்வி. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஒரு உரையாடல் வருகிற பொழுது நாங்கள் எப்படி பேச வேண்டும்? நீ பேசாமல் இருந்தாலே அது நலமாயிருக்கும். உனக்கு இவ்வளவு தூரம் விவாதிக்கிற அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. வேண்டாம். அன்னையை பற்றி அவதூறு பரப்புவது ஒரு சாபக்கேடு, அவளை பற்றி உரையாடுவது, டிஸ்கஸ் பண்ணுவது அதை விட ஒரு சாபக்கேடு, அதை காதால் கேட்பது அதை விட சாபக்கேடு. உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டார்ல யோவான். இதில் உள்ள மறைபொருள் பெரிது, இதை புரிந்து கொள்வது கடினம். It's not easy. It's not a story book. It is not a newspaper. It's a Bible, the word uttered by God. இத போய் ஆராய்ச்சி பண்றாரு அவரு. நானும் ட்ரை பண்ணி படிக்கிறேன், யோசிக்கிறேன். ஆண்டவரே ஞானத்தை கொடு போதும், இவ்வளவுதான். இதுக்கு மேல விட்டா நான் தான் கடவுள் சொல்லிடுவேன். அதனால தான் கடவுள் குறைச்சி வச்சிருக்காரு மனுஷனை. உங்களுக்கு கூட எல்லா வசதியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லா வசதி, அங்க ஒரு 10 பிளாட்டு, இங்க ஒரு 2 புருஷன், அங்க ஒரு 2 வீடு, இல்ல அங்க ஒரு 3 வீடு, இங்க ஒரு இது, எல்லாம் வேலை சம்பாத்தியம் எல்லாம் கிடைக்குது. அன்பான கணவன், ஆசிரான கணவன் கையில் அப்படியே ஏந்திரவராயிருந்தா நீ கோயிலுக்கே வரமாட்டேன்.
1000 இருந்தாலும் 1000 இருந்தாலும் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. ஆகவேதான் நீ ஆலயம் வருகிறாய். உண்மையா பொய்யா? அதனால தான் ஆண்டவர் சொல்வார், இந்த மக்கள் வயிறார அப்பங்களை உண்டதால் என்னை தேடுகிறார்கள். இன்னைக்கு இருந்தாலும் ஆண்டவர் தான் சொல்லுவார், ஏதோ ஒண்ணுக்காக தான் அந்த மனுஷன் என்ன தேடுறான். நான் என்ன சொல்றேன், தேவைக்காக கடவுள் வேண்டாம், நம் தேவையே கடவுள் தான். பிரைஸ் தி லார்ட். மனுஷனை நீ தேவைக்கு வச்சுக்கோ. ஒரு 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 4 வருஷம் நம்ம ஃப்ரெண்டா இருப்போம், விட்டுரு, அவ்வளவுதான். இப்படி மனுஷனை நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா? நிறைய பேர் யூஸ் அண்ட் த்ரோ தான் அந்த வாழ்க்கையில். ஈவன் நான் பிரீஸ்டா இருந்தா கூட, நான் சாமியாரா இருந்தா கூட என்னையும் யூஸ் பண்ணி த்ரோ பண்றாங்க. உலகமா தான். they will use you and throw you out. நீ பெருசா நினைச்சுக்காத. ஏன்னா எல்லாரும் தலைமையில வச்சு கொண்டாடனோ. இன்னைக்கு வாழ்க, நாளைக்கு ஒழிக. ஆகவே prepare yourself, which is important in your life. இந்த திருவிழா என்பது, அதற்குரிய தயாரிப்பு என்பது இம்பார்ட்டன்ட். கடவுள் வேதாகமத்திலே ஒவ்வொருவரையும் தயாரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் தயாரிக்கிறார். ஆதாம் ஏவாளை தயாரிக்கலாம்னு பார்க்கிறாரு, ஆப்பிள பிடிக்க தின்னுட்டான். சரி, ஏவாள் செய்த பாவம் என்ன? ஆமா, டாஸ்மாக் கிட்ட போக கூடாதுன்றார், போகாம இருக்க. இதையே சொல்லாதீங்க மக்களே, இதையே தான் சொல்றீங்க. அந்த பழம் தின்னுட்டா எங்க அவ்வளோ சீப்பாங்க கடவுள்? ஒரு பழத்தை சாப்பிட்டதுனாலயா? என்னங்க நீங்க ஐடி எல்லாம் படிக்கிறீங்க, எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ படித்தவங்க, வெல் லேர்னட் பீப்புள், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க, எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காரு ஃபாதரு, எல்லா டீச்சர்ஸு, சிஸ்டர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸு, பிஎடு எம்எடு பப்படு எல்லாம் படிச்சிருக்கிறோம். என்னதுக்கு? ஏன் ஒரு சாதாரண பழத்தை தின்னதுக்கு போய் கடவுள் தண்டிப்பாரா? யோசிங்க பார்ப்போம். நீ என்ன பண்ற, உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறாரா? சொல்லு பாப்பா. என்னது? கட்டளையை மீறி. நீயும் ஒய்ஃபுடைய கட்டளை எவ்வளவு மீறி இருக்கிற, சாமியாருடைய கட்டளை எவ்வளவு மீறி இருக்கிற. இப்ப பேசக்கூடாது, நீ பேசிட்டு இருக்கிற கட்டளையை மீறி. பாரு, சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் why God was shocked by the very act of Eve. He was upset, little upset, அவ்வளவுதான். அவர் பெருசா ஒன்றும் கவலைப்படல, லிட்டில் அப்செட், அவ்வளவுதான். why கேளுங்க, அந்த கேள்வி கேளுங்களேன். பைபிள் எல்லாம் வாசிக்கிறீங்க, பைபிள் குயிஸ் வச்சா பிரைஸ் வாங்கிறீங்க காப்பி அடிச்சு. சொல்லுங்க பார்ப்போம். யாரையாவது சாமியாரை கேட்டு கேட்டு வாங்கிடுறீங்க பதில, சிஸ்டர் மார்க்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுடுறீங்க. கீழ்ப்படியாம ஏங்க நீங்க சொல்றது உங்க வீட்டுக்காரு கீழ்ப்படியலனா என்னங்க அவ்வளோ பெரிய தண்டனை ஏங்க கொடுப்பீங்க? பாவம், அந்த மனுஷன் அமைதியாக உட்காந்துக்கிற. சரிடி, அங்கே தான் வீட்டில் உளர்ற, இங்கேயாவது உளறு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறார். சொல்லுப்பா, கீழ்ப்படியாம என்ன கீழ்ப்படியா? என்னங்க யாருங்க கீழ்ப்படுகிறா சொல்லு பார்ப்போம். இப்போ இவ்வளோ பேசுறேன்னு இதுக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிய போறீங்கன்னு நினைச்சாக்கா என்ன மாதிரி கேன ஃபாதர் யாரும் கிடையாது. இப்போ கூட நீங்க எல்லாம் பிரசங்கத்தை கவனிக்கிறீங்கன்னு நான் நினைச்சா, இவன் பிரசங்கம் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு 4-5 பேர் பின்னாடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு தெரியும், அது உன்னுடைய அறியாமை. நான் 25வது வருஷம் குருத்துவ விழாவை கொண்டாடுகிறேன். 25 வருஷமா இதே ஸ்டைல். அப்ப 25 வருஷமா நீ பார்த்ததில்லை, என்ன யூடியூப்ல என்ன பார்த்ததில்லைன்னு அர்த்தம். அது உன்னுடைய அறியாமை. சொல்லு பார்ப்போம், விஷயத்துக்கு வாங்க. கடவுள் ஏன் அவருக்கு ஏன் அந்த வருத்தம் வந்துச்சு அந்த பிள்ளைய பார்த்து? முதல்ல என் பேச்ச நீ கேளு. சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், சொல்லுங்க பாப்போம். இது பிசாசு, பழம், இதெல்லாம் தூக்கி போடுங்க, சில்லி மேட்டர்ஸ். மனிதன் நல்லா கவனி, இனிமேல எல்லா இடத்துல போய் உளராத. கீழ்ப்படியாம பழம் தின்னுட்டான், அதை ஏவாளு தின்னுட்டா, இவன் தின்னுட்டான். இது என்ன அம்புலி மாமா கதையா இது? இதான் கேட்டகிஸ் டீச்சர்ஸ் கூட அப்படித்தான் சொல்லி கொடுக்குது.
இப்போ நான் பதில் சொல்ல வரேன், நீ என்ன பண்ண போற? நான் சொல்லு. நீ சொல்ல வர, அந்த பிள்ளை நல்லா திங்க் பண்றா, சொல்ல வரா, உள்ள இருக்குது. ஆனால் அவளுக்கு இங்கிலீஷில் சொல்றதா, தமிழில் சொல்றதா, ஹிந்தியில் சொல்றதான்னு பிரச்சனை அவளுக்கு. வேற ஒன்றும் இல்லை, திங்கிங் ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஒன்லி மிஸ்டேக். ப்ளீஸ் அக்செப்ட் ஆஸ் யூ ஆர். நீ இருப்பது போலவே உன்னை ஏற்றுக்கொண்டாலே போதும். இந்த தவறை தான் ஏவாள் செய்தாள். தான் மனுஷியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். நீ இப்படிதான் இருக்கணும். ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? நான் ஜாமியார் ஆகணும்னு விருப்பம், அவ்வளவுதான். விட்டுரு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு 2 குழந்தை பிறக்கணும், இது கடவுளுடைய விருப்பம். இந்த மாதிரி கணவர் தான் உனக்கு வரணும் அப்படின்றது அவ்வளவுதான். யூ சோசன், அவ்வளவுதான். சோ அக்செப்ட். ஏற்றுக்கொள்ளுதல் மிக ரொம்ப முக்கிய மக்களே. Acceptance the greatest blessing. இந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான், ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாதனால தான் மனுஷன் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்களை அனுபவிக்கிறான். இட்ஸ் ஓகே, லெட் மீ அக்செப்ட். எங்க அப்பா அம்மா இப்படிதான், என் பொண்ணு இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், எனக்கு சொத்து இவ்வளவுதான், என் வீடு இவ்வளவுதான், எனக்கு கொடுத்த வாழ்க்கை இவ்வளவுதான், என் ஆயுசு இவ்வளவுதான். ஒத்துக்க. இதைத்தானே அந்த அம்மா செய்யல. நீ கடவுளை போல மாறணும். அவர் கடவுளை யார் வழிபடுவது? அதனால தான் நான் சொல்ல, எல்லாரும் மனிதர்களாக இருங்கள். அதான் மனுஷனாவே இருக்க பிடிக்காதவன், வாழ தெரியாதவன் எப்படி ஒரு கடவுளுடைய சாயல் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? அதனால தயாரிப்புல மிக முக்கியம். மரியாள் தன்னை தயாரித்தாள். தயாரிப்பின் உச்சமம்தான் பணிவு. தயாரிப்பினுடைய உச்சமம்தான் பகிர்தல். தயாரிப்புடைய உச்சமம்தான் ஏற்றுக்கொள்ளுதல். தயாரிப்புடைய உச்சமம்தான் அவருடைய அமைதி. தயாரிப்புடைய உச்சமம்தான் எதற்கும் அலட்டிக்காமல், எதையும் பெருசாக எதிர்பார்க்காமல். ஆக மரியாள் accepted her. சூசை ஏத்துக்கிறாரோ இல்லையோ, let me accept myself. நான் என்ன ஏத்துக்கிறேன், இதான் என் வாழ்க்கை. நிறைய பேர் பாருங்களேன் பேசுறதெல்லாம், எனக்கு மட்டும் வேற மாப்பிள்ளை பார்த்துருந்தா நான் இன்னும் நல்லா என்னத்துக்கு. இப்போ என்ன பிரச்சனை? ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, ஃபாதர் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. யாருக்கு? எனக்கா கேட்பேன், என் பொண்ணுக்கு. அப்படி சொல்லு, நல்ல மாப்பிள்ளை தானே வேணும். ஓகே, வெய் போன 2 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ண, அம்மா நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு. யார் ஃபாதர்? நான் தான். யார் நல்லவன் அந்த உலகத்தில்? சொல்லு, இங்க இருக்கிறது யாரு நல்லவங்க? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். யார் நல்லவன்? நல்லதும் கெட்டதும் கலந்த கலவைதான் மனிதன். இப்படி ஒத்துக்கணும். கேட்கறதெல்லாம் பாரு, நல்ல பையன் வேணுமா? எங்கடாக்குறான் பெயில். நல்ல வேலையில் இருக்கணும். என்னது நல்ல வேலை கெட்ட வேலை? நல்ல குடும்பம் எங்க இருக்குது? குடும்ப பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். ஏன் பெருக்கி வச்சு சுத்தமா வச்சிருக்கணுமா? எப்படியெல்லாம் மனுஷனை எதிர்ப்பு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். இதனால லைஃப் இஸ் ஃபெயிலியர். நிறைய பேருக்கு வாழ்க்கை தோல்வி அடைவது அதான். என்ன கூட தான் சொன்னாங்க, ஃபாதர் எம் ஐ ராஜ், நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, வேற எங்க வண்டலூர் ஜூல வேலையை பாடுறா, வேலையை பாரு. ஐ எம் ஹாப்பி. சொல்லு, எத்தனை பேர் எனக்கு இருக்கிற அந்த மனைவியோட நான் சந்தோஷமா இருக்கேன், இது போதும் ஃபாதர், இந்த மனைவி போதும். 2 பேர் கை தூக்கு பார்ப்போம். இந்த மனைவி போதும். ஒரு மனைவி சொல்லுது, தூக்கா, இதுக்காவது கையை தூக்கான்னு வேண்டுது. அவர் தூக்கல. ஏன்னா ஓகே வேணா, சும்மா தலையாவது ஆட்டுக்கின. அவர் பாவம், ஓகே பார்க்க வேற வழி இல்லாத ஆட்டிட்டார். இல்லைன்னா வீட்டில் யாரா போறது அப்படி சொல்லுங்க. எத்தனை மனைவிமார்கள்
ஆண்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் சொல்கிறது என்னென்னு நிறைய பேருக்கு புரியல. அது பாட்டு இந்த கத்தோலிக்கிட்ட கெட்ட பழக்கம், இந்த கோயிலில் கை கட்டுறது. அடிமை தான் கை கட்டுவான், உரிமை பிள்ளை கை கட்டவே மாட்டான். அடிமை சொல்லுங்க சார், சார் ஓகே ஏச்சம்மா சொல்லுங்க சார், சொல்லுங்க ஃபாதர். அடிமை, a slave will always fold his hands together. As a free child, nothing doing. எப்ப பார்த்தாலும் இந்த கத்தோலிக்க நீங்கள் என் பிள்ளைகள் அப்படின்றார். பிள்ளைன்னு சொல்லிட்ட பிறகு அந்த அப்பாவுக்கு முன்னாடி சொல்லுங்க டாடி, what is this? Your position is not giving sense to God and to you and to the world and to the others. என்ன இது? I don't know, it's a bad habit. அது யார் கற்றுக் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபோல்டிங் த ஹேண்ட்ஸ் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வந்தது. அது பிரிட்டிஷ் கல்ச்சர். அது இந்தியக்காரெல்லாம் அவன் முன்னாடி கை கட்டிக்கிட்டு இருந்தான். நான் என்ன கை கட்டி வேலை செய்யணுமா கேட்குறல்ல, அப்போ ஏன் ஆண்டவர் முன்னாடி கை கட்டுற? என்ன கான்ட்ராஸ்ட், இட்ஸ் ஆல் கான்ட்ராஸ்ட். we don't understand the Catholic faith at all. ஆகவே prepare. What is important in the feast? மரியா தன்னை தயாரித்ததால் தன் வாழ்க்கையை கொண்டாடினாள். தன்னை தயாரித்ததால் கொண்டாடினாள். அந்த கொண்டாட்டத்தின் உற்சவம் தான் என்ன ஆன்மா, அதான் கொண்டாட்டம். பாட்டு வருது இல்ல, இப்ப திருவிழா கொண்டாடுவீங்கல்ல, குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தோ ஆனந்தம். இந்த 2 யங் கேர்ள்ஸ் மட்டும் தான் கை தட்டுறாங்க. பின்னாடி நிற்கிற ஒரு 4 யங் கேர்ள்ஸு கை தட்டவே இல்லை. அதே இப்போ வரட்டும், யாராவது ஒரு சினிமா நடிகை எவனாவது வரட்டும், பைத்தியங்களா உங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? என்னடா இது, ஆண்டவருக்கு முன்னாடி உட்காந்து ஒரு கைத்தட்ட வெக்கமாக இருந்தா செத்து போகிறான். நாளைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் போச்சு, அவன் சின்ன ஆசிட ஊத்துறான், அவன் மூஞ்சி போச்சு. இன்னைக்கு இருக்கிற அழகு அவனை பார்த்து கை தட்டுற கை தூக்குற. இங்கே உன்னை வாழ வைப்பதும் அதான். இதில் வேற நன்மை வாங்கும் போது பாட்டு, வாழ்வை ஆளிக்கும் வல்ல வா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆக திருவிழா என்னைக்குமே நீ தயாரித்தால் உன் வாழ்க்கை நீ கொண்டாடினா. என்ன தயாரிப்பு? ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடம் போகணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும், பேச கற்றுக்கணும், பழக கற்றுக்கணும், ஒரு டீசெண்டான வேலைக்கு போகணும், ஒரு சம்பாத்தியம், இதாங்க தயாரிப்பு. உன் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான பாதைக்கு இட்டு செல்ல ஒரு தயாரிப்பு தேவை. இப்போவே நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், வீட்டில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் எதுவும் எடுத்து வைக்காது. அப்போ அம்மா நல்ல வார்த்தையை சொல்லி வாழ்த்தும். என்ன வார்த்தை? உன் குழந்தைய நீயே சாபம் போடுவ பாரு, என்னன்னு அனுபவிப்படி. இதே வார்த்தை நல்லா கேட்டுக்கோ. எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சியை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏய், இங்கே சும்மா ஆட்டிக்கிட்டு திரியிறியா? ஒரு வேலையும் செய்யாம போ, இன்னொரு வீட்டுக்கு போவல்ல, அங்க போ. செல்போனை நோண்டுறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்காது, போ. இப்ப பரவாயில்ல, பசங்க ஜூட்டிக்கா தனி கொடுத்துரும் போயிடுது, அது வேற விஷயம். சொல்றது இந்த மாதிரி தான் வாழ்த்து சொல்லணும். பையனை பார்த்து நான் சொல்லுவோம், இப்ப கஷ்டப்படாம இரு, பின்னாடி கஷ்டப்படுவ பாரு. இதெல்லாம் நான் வாழ்த்து செய்தியா? இதெல்லாம் வாழ்த்து செய்தியான்ற? இட்ஸ் a kind of curse. It's a kind of curse for them. எதை சொல்லிக்கிட்டே இருக்கிறியோ அதுவாக தான் நீ மாறுவாய். பிலாசபர் அழகா சொல்வார், உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் உனக்கு வாழ்வா சாவா என்பதை முடிவு செய்யும். எப்படி? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் வாழ்வா சாவா என்பதை முடிவு செய்யும். சில பேர் பாரு, எப்பா பார்த்தால் சாப்பிட்டியா? ஏதோ சாப்பிட்டேன். அப்புறம் கோயிலுக்கு போன, ஏதோ போனேன். அந்த நகை வாங்கினியா? ஏதோ வாங்கின ஒரு சவரம்.
அப்புறம் சாமியாரை பார்த்தேன், ஏதோ அந்த ஆளை பார்த்தேன், ஏதோ. அதுக்கப்புறம் சும்மா போனேன், சும்மா வந்தேன். என்னக்கா நல்லா இருக்க? சும்மா. யாராவது நான் நல்லா இருக்கிற ஃபாதர், இதுவரைக்கும் எனக்கு யாருமே சொல்ல, அக்கா நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாருமே எல்லாம் வியாகுல மாமரி ஏ. ஆனா 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை டீ குடிச்சிரும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கும், எல்லாம் பண்ணிட்டு அது எப்படிங்க? அது எனக்கு தெரியலங்க. இயேசுநாதர் நேராக இறங்கி வந்தாருன்னா உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறேன் சொல்லவே மாட்டார். உன்னை தூக்கிறேன், இரு, நீ வேஸ்ட், நீ வேஸ்ட் டே, உன்னால எவனுக்குமே சந்தோஷம் போடா மேல சொல்லிட்டு பாருங்க. என்னெல்லாம் விட்டுட்டாரு. 10 வருஷமா நான் உயிரோடு இருக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி சாக வேண்டிய ஆளு. இவனை வச்சவனா இன்னும் ஒரு 10 பேர் சந்தோஷமா இருப்பான் தான் ஆண்டவன் என்ன வச்சிருக்கிறான், வேற எதுக்கும் இல்லை. கைத்தட்டணும். உணர்ச்சின்னு ஒன்று இருந்துச்சேனா, இவனை வச்சா இன்னும் ஒரு 10 பேர் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கணுங்க, நினைக்க வைக்கணும். அதாங்க வாழ்க்கை. திருவிழா நேரத்தில் மட்டும் எப்படி சிரிப்பு வந்துடும்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த மூஞ்சி ஃபுல்லாக விஷமா இருக்கும், மூஞ்சி ஃபுல்லாக ஒரு மாதிரி விஷமா வச்சுக்கிட்டு திருநாள் வாழ்த்துக்கள் திருநாள். என்னத்த இது? There should be some meaning in what we celebrate. நற்கருணை அப்படிதான், இது ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கையை நீ கொண்டாடணும்னா மீனிங் இருக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போவாது now I am a happy father. ஓகே சிஸ்டர், வேற வழியில் தூக்கிடுங்க, இல்லை மாட்டிக்குவீங்க. அண்ணாச்செல்லாம் தூக்கிட்டார், வெரி குட்டுங்க. இது நல்லா நிலைச்சு நிற்கும், கவலைப்படாது, கைத்தட்டிக்க நிலைச்சு நிற்கும். இதான் அந்த வாயிலிருந்து வர வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும். ஆண்டவர் அதான சொன்னாரு, உன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை அழுக்கு, உள்ளிருந்து வருவது உள்ளத்தை நிறைவு நின்ற, உள்ளத்தை நிறைவு நின்ற. ஏங்க வாய் வீசுமா? வாய் பேசும். the positive attitude and positive vibe. நம்ம போய் நின்னாலே, எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபாதர் நீங்க பக்கத்தில் வந்து நின்னாலே இருக்கு ஃபாதர், அப்படி அது வாழ்க்கை. திருவிழா வருது, கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஆச்சிஸ்டாம. ஆனால் நல்ல புடவை கட்டிக்கிட்டு இருக்கும், நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நல்ல நகை போட்டிருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் மூஞ்சி மட்டும் நல்லா இருக்கும். என்ன விழா இதெல்லாம்? ஒரு விழா? அடா முகத்தில் தெரியுங்க அந்த பிரகாசம், ரேடியன்ட் ஃபேஸ். மோசே எப்படி தயாரிக்கிறார் பாரு கடவுள் மோசேவை. இவ்வளோ லட்சத்து மக்களை விடுதலை பண்ணணும்னா மோசே எப்படி இருக்கணும் தயாரிக்கிறார். மோசே எரியும் முட்புதருக்கு போனார். எரியும் புதரில் மோயிசனை வீசும் காற்றில் எலியாசை, இடியின் ஒலியில் சின்னப்பறை இறைவன் அழைத்து வாயந்துரைத்தார். கூப்பிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூடுவாரு. மோசேவை எரியும் முட்புதரில் கூப்பிடுறாரு, வா நெருங்கி வா, நெருங்கி வா. அப்படி முகம் பிரகாசமானது மோசேவுடைய முகம். When you appear in front of the people, they should believe that you are giving life to them. நீ வாழ்வு கொடுக்கிற ஒரு மனிதனாய், ஒரு விடுதலை வீரனாய் போகிறாய். ஒரு தலைவனின் முகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே வாழலாம்னு தோணுகிறான இஸ்ராயேல் மக்கள் உன் முகத்தை பார்த்து சொல்ல வேண்டும். வீட்டில் உன் பிள்ளை சொல்றானா, டேடி எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் சாதிர நேரத்தில் நைட்டில் உங்க முகத்தை பார்த்தாலே இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி ஃபேஸ் சொல்றானா? இல்லை அம்மா மூஞ்ச பார்த்து சொல்றானா? இல்லை அட்லீஸ்ட் லவ் பண்றவங்க அவங்களுக்காக சொல்லிக்கிறாங்களா? ஏண்டா
லேட்டு? டா ஏண்டா லேட்டு? மிஸ் கால் கொடுத்துற, எடுக்கல, எடுக்க மாட்டியா? என்ன உரையாடல்கள், வாழ்வு தரும் வார்த்தைகள் இல்லை மக்கள். அதனால அந்த விழாவில் உயிர் இருக்கணும்னா மோசேவை கடவுளை எப்படி தயார் பண்றார் பார். ஆண்டவரே நான் திக்குவாயன், ஹே ஷட் அப், நீ பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, அதை நீ பேசாத, நீ பேசாத, உன்னை தயாரிப்பது நான், நீ பேசக்கூடாது. இந்தாடா திக்குவாயன், நான் உனக்கு வாயா இருப்பேன். எப்படி என்னையா கடவுள் பாரு, ஒரு திக்குவாயவன். அதாவது ஒரு தயாரிப்பு நடத்துகிற பொழுது என் பலவீனத்தையும் உணர வேண்டும். நீங்க தாம்பரத்தில் ஒரு விழா கொண்டாட போறீங்க, அங்கு ஒற்றுமை குறையாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும், சமாதானம் குறையாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும், பாசம் குறையாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவனும் இந்த விழாவிலே முக்கியம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இதான் விழா. கட் அவுட் போட்டவனுக்கு இல்லை விழா. 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா உண்டியல்ல போடுறவனுடைய விழா. இட்ஸ் ரைட். ஒருவருடைய ரைட் அது டு செலிப்ரேட் மை பிரசன்ஸ் இன் திஸ் பாரிஷ். அதனால தான் சொன்ன, இது குடும்ப விழா, பங்கின் விழா, ஒற்றுமையின் விழா, அன்பின் விழா, பகிர்தலின் விழா. ஆக பிரியமான பிள்ளைகளை, இது எடுத்துக்காட்டு விழா. மாதா தேரை தூக்கின்னு எங்க போவீங்க? சாமியார் பங்களாக்குள்ளையா, கான்வென்ட்டுக்குள்ளே தூக்கிட்டு போவீங்க? மாதா தேர் எங்க போவோம்? இவர் ஒருத்தருக்கு தாயா காது கேட்குது, கரெக்டா பதில் சொல்றாரு. இவ்வளோ நேரம் கேட்டு காது கேட்கலையா மக்களே? சொல்லுங்க ஃபாதர், நாளைக்கு ஃப்ரீ இஎன்டி கேம்ப் ஏதாவது வைக்க, ஃப்ரீ கேம்ப் ஒன்று வச்சிருங்க. அது ஒரு தயாரிப்பாக இருக்கும் ஃபீஸ்ட்டுக்கு. மழையே பார்க்குறேன், அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வெளியே போக முடியாதுன்னு. நான் அங்கே பார்த்துட்டேன் ஏற்கனவே, உன்னால் தப்பிக்கவே முடியாது. வந்தது தான். நான் எப்போ விடுறேனோ அப்போ தான் போக முடியும். 9 மணிக்கு விட்டுடுறேன். போதுமா? வீட்டில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன்? 11 மணி 10:30 மணி. அப்போ தானே நீ பாட்டுன்னு புக் பண்ணுவ. சுமாட்டோ, குமாட்டோ, டொபேட்டோ, டிபாக்கோ எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களாம். நீ ஆர்டர் இல்லைன்றதுக்கு அடையாளம் ஆர்டர் போடுறது, அவ்வளோதான். ஒருத்த வயிறு இன்னைக்கு சரியில்லை. நான் வேணா சொல்கிறேன், ஃப்ரீ செக்கப் போனால் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வயிறு சரியில்லை, கலப்படம், கல்லீரல் அவுட்டு, நுரையீரல் அவுட்டு, இது என்னமோன்னு உள்ளே இருக்கிற சென்ஸ் எல்லாம், அது நல்ல உறுப்புகள் எல்லாம் எங்கே இருக்குது? கணையம், ஈரல், லிவரு எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஒரு தயாரிப்பு இல்லை. நான் 10 வருஷம் வாழணும்னு நினைக்கிறல்ல, இங்கே தயாரி, அதுக்கு வீட்டில் தயாரித்து தின்னு. கடையில் அவன் என்ன கலக்கிறானோ உனக்கு என்ன தெரியும்? சரி, கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாசமாக்கிறீங்க. நான் ஒன்றும் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்லிவிட்டேன். பதார்த்தம் போல எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக மோசேவை ஆண்டவன் தயாரி எப்படி பாரு. அதாவது ஒரு மக்கள் முன்னாடி உன்னை கூட்டு போறேன், நீ எக்ஸாம்பிளா இருக்கணும், நீ எடுத்துக்காட்டா இருக்கணும் மோசே. ஸோ உன் முகம் பிரகாசம். சரி ஆண்டவரே, வேற என்ன ஆண்டவரே? உன் கோலை தரையில் போடு. It becomes a snake. அந்த கோல் கடவுளின் பிரசன்னத்தை உணர்த்தியது, அவர் கையில் இருந்த கோல். இந்த தயாரிப்போடு மோசே போகிறார் வெற்றியோடு. செங்கடலை கடந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மாலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மாலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே. உற்று தண்ணீரே எந்த தேவ ஆதியே, ஜீவனதியே பொங்கி பொங்கி வா. அதான் சொல்றேன், தயாரிப்பு ரொம்ப அவசியம். என்ன மாதிரி ஒரு தயாரிப்பு? மரியாள் தன் வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் மரியாளை தயாரித்தார், கொண்டாடினாள். மரியாள் சின்ன பருவத்திலிருந்து பக்குவமாக அவரை தயாரித்தார். இல்லைனா இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். என்னது?
நீ கணவனே இல்லாமல் கருதரிப்பாய். என்னங்க இதெல்லாம் சாதாரணமான வார்த்தையாங்க? இதையும் சாமியார் வாசிக்கிறாரு, நீயும் கிறிஸ்துவின் நற்செய்தி அப்படின்னு ஒண்ணு. என்ன பதில்? என்ன பதில் சொல்லுவீங்க? கிறிஸ்துவ உமக்கு புகழ். எல்லாம் புரிஞ்ச மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் அதுல வலி தெரியல உங்களுக்கு. மரியாளின் வலி, இந்த பெரிய வலியை தாங்கணும்னா ஆண்டவர் சின்ன சின்ன வலிகளை கொடுத்து 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 தயாரித்தாள். மரியாள் தன் வாழ்க்கையை கொண்டாடினாள். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரிதான் இந்த திருவிழா. இந்த திருவிழா உற்சவம், உற்சாகம் உண்மையான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். உன்னுடைய மனநிலையை தயாரிச்சுக்கணும். எப்படிப்பட்ட விழாவாக இது இருக்க வேண்டும்? தாம்பரம் ஃபாத்திமா திருத்தலம் இல்ல? திருத்தலம் தானே இது? திருத்தலம் தானே? ஷைன். பட் யூ ஹாவ் டு ஷைன். திருத்தலன்றத உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பாம்பேயில் ஒரு அந்தோனியார் பங்குல பங்கு சாமியாரா இருந்தேன். எல்லாம் கொஞ்சம் மக்கள் வரும். யோசிச்சேன். நான் யோசிக்கிறதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. என்ன போட்ட வருஷம் தான் கொரோனா. 2019 இல்லையா? என்ன 19 தானே? ஆமாம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன். ஃபர்ஸ்ட் முதல் அலை, அது 2வது அலை. அதனால் முதல் அலைக்கு போயிட்டேன் இல்லையா? போயிட்டு 2 வருஷம் முடிஞ்சது. என்னடா இது, அந்தோனியாருடைய திருத்தலம், அந்தோனியாருடைய கோயில்றாங்க, மக்களே வரலையே, வர வைக்கணுமே, என்ன பண்ணுறது யோசித்தேன். தயாரிக்கணும்ல. ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி விசேஷ அபிஷேக திருக்கூட்டம். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் வந்து கூடுகிற இடமாக அந்த அந்தோனியார் ஆலயத்தை மாற்றிவிட்டு வந்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அது திருத்தலம் கூட கிடையாது. நானும் அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இதை திருத்தலமாக்க வேண்டுமானால் ஆயிரக்கணக்கில் மக்கள் வர வேண்டும். வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு, சாம்பார், சோறு, ஒரு சின்ன எலுமிச்சை ஊறுகாய், சூப்பர் டேஸ்ட். ஃபாதர், என் மனைவி கூட அப்படி சாம்பார் செய்ய மாட்டா. இது அந்தோனியார் சாம்பார்ரா, தின்றா. இது அந்தோனியார் சாப்பிட்றா. திருத்தலத்துக்குரிய ஒரு உயரிய ஒரு இடத்தை அந்த பங்கு அடைந்து விட்டது. நீங்க போட்டீங்கன்னா தெரியும். சென்ட் ஆண்டனி சர்ச், தேபிப்படா, ஃபாதர் எம்.ஐ. ராஜ் போட்டீங்கன்னா வரும். 3 வருடமாக நான் நிறைவேற்றிய திருப்பலிகள் எல்லாம் அதில் வந்துகிட்டு இருக்கோம். அது யூடியூப்ல வரும். ஆக பிரியமான பிள்ளைகளை, அதை நான் சொல்றேன், தயாரிக்கலாம் மக்களை. இப்படி ஒரு காரியம் செய்ய போற வாங்க அப்படி. ஆக நீங்க திருத்தலம் சொல்லிட்டு இங்கே நான் வருகிற பொழுது இது ஒரு திருத்தலமாக இருந்தால் கூட்டம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு ஜெப ஆராதனை நடைபெற போகிறது, ஒரு அபிஷேக தயாரிப்பு நடக்க போறோம், வரணும். ஏன் வரல? கொஸ்டின் பண்ணோம். இன்னும் இந்த இடம் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஆவியின் வல்லமை அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். அதான் தயாரிப்பு. இது 2 நாள் நற்கரண ஆண்டவரை வச்சு ஏன் தயாரிக்கிறோம்? சகல சகல கட்டுகளும் விலகி தேவனுடைய சமூகமாக இது மாறணும். அப்பதான் திருவிழாவுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள், அன்னையை புகழ்வார். தயாரிப்பு. உங்க பங்கு சாமியார் தயாரிக்கிறார் உங்களை ஆன்மீக வழியில. பட் நீங்க எப்படி தயாரிக்க போறீங்க? நம்ம வெளி ஆடம்பரங்களை தான் தயாரித்து கொண்டிருக்கிறோம். உள்ள பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆகவே வாழ்க்கையில 3 பெட்டி தான், 3 பெட்டி தான் நம்ம வாழ்க்கை. நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் 3 பெட்டி தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு. மற்றவனுக்கு இருக்கு, அவனுக்கு வேற பெட்டி வரும். என்ன பெட்டி சொல்லுங்க? கோயிலுக்கு வந்தா நற்கரணை பெட்டி, வீட்டுக்கு போனேன்னா டிவி பெட்டி, கடைசியில் நீ போக போறது சபை போட்டி.
3 பெட்டி. நான் அதனால தான் நான் ரொம்ப வசதியாக வாழ்கிறவங்க, பணக்காரங்க, அவங்களாம் எம்ஐ ராஜ் ஃபாதரை ஈஸியாக பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறவங்களாம் ஐ டோன்ட் அலவ், எனக்கு வேணாம். எவ்வளவோ பார்த்துட்டோம். என்கிட்ட வர்றேன்னா சிம்பிள், அவ்வளோதான். எளிய மனதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. பி சிம்பிள் மேன். இல்லை போட்டு அதை போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு பங்கு சாமியார் எதுக்கு அப்படி பார்க்க வரணும்? ஒரு பக்த பிள்ளையா என்னிடம் வந்தால் ஆசீர்வாதம் உண்டு, பந்தா பிள்ளையாக வந்தால் இல்லை. ஆக ஆண்டவர் இப்படியெல்லாம் தயாரிக்க சொல்ல. நமக்கு பந்தா காட்டுறதுக்காக இந்த விழா கிடையாது, பக்தியை காட்டுவதற்காக விழா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க தேரை தூக்கிட்டு போயிட்டா இந்த கோயில் மேல இருக்கிற இம்ப்ரெஷன் அதிகமாயிடுமா? நெவர். இங்கே ஆயிரக்கணக்கான பேர் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அபிஷேக கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வேளாங்கண்ணி மாதிரி இங்க நடந்துகிட்டே இருக்கணும். நோயாளிகளுக்கு சிறப்பு ஆசீர்வாதம், பலவீனமான வந்திருக்கிற பயணிகளுக்கு ஆசீர்வாதம். அப்படி நிறைய நிறைய ஆன்மீக காரியங்கள் அதிகமானால் அபிஷேகத்தின் விழாவாக இந்த விழா இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்னதான் நம்ம செத்தாலும் எல்லாத்தையும் கழட்டிக்குவானுங்கல்ல. அதை இப்பவே கழட்டி உண்டியல்ல போட்டுறேன். இப்போ எதுக்கு எல்லாத்தையும் கழட்டுறாங்க? நம்ம பெற்று வச்சுக்கிற பிள்ளைங்க நம்மளை பார்த்து என்ன பேசுது? மா, நீ செத்த பிறகு அந்த கம்பளை எனக்கு தானே கொடுப்ப, அக்கா எனக்கா? இதுகளெல்லாம் நீ பெத்தியா? எதுக்கு? வேஸ்ட்டு தான். ஏன்டி உங்கள் அம்மா உயிரோடு இருக்கும் போதேவா அதை பேசுறது? அப்பவே சொல்லுது பாரு, மா இந்த செயின் எனக்கு தானே கொடுத்துட்டு போவ, எழுதி வச்சிருமா. உன் பிள்ளைகள் உன்னிடமிருந்து எதையோ எதிர்பார்த்து கொண்டுதான் உன்னோடு இருக்கிறார்கள். உன் கணவனும் உன்னிடமிருந்து எதையோ எதிர்பார்த்துதான் உன்னிடம் இருக்கிறார். மனைவியோ கணவனிடமிருந்து எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள். எல்லாருமே எல்லாரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்க்காத ஒரே ஒருவன் தான் இயேசு. எதையுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ வா, நீ மகிழ்ச்சியாயிரு என் பிரசன்னத்தில், அவ்வளவுதான் சொல்றார். ஆகவே பிரியமான பிள்ளை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. 2 நாள் 3 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்க, உங்க வீட்டுக்காரர் உன்னை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு. அச்சா அம்மா படுத்துக்கிட்டு சொல்லு, எப்பா பார்த்தா அது வலிக்குது இது வலிக்குது. வாழ்க்கை. அதே உங்க வீட்டுக்காரர் 3 நாள் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கட்டுமே, அத்தான் ஓய்வெடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்பு ரொம்ப முக்கியம், நீங்க வீட்டில் இருக்கு. என்ன வேலைக்கு போலியா? சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா நேரத்தில் எத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சந்தோஷமா இருந்தீங்க? பக்கத்தில் அவர் உட்காந்துக்கிறாரு, நீ உட்காந்துக்கிற, உன் பிள்ளைங்க உட்காந்துக்கிறாரு, எல்லா கண்ணுக்குட்டிக்கும் வாயை கட்டிட்டு கிடக்குது. எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்தீங்களா? எப்போதான் இந்த ஆள் தொலைஞ்சி வேலைக்கு போவாடோன்னு தெரியல. எப்போதான் இந்த அப்பா அம்மா விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு தெரியல. டிவியை தொடாத, செல்லை தொடாத, இதை தொடாத, எல்லைய பிடிக்காத மக்களை 24 hours நம்மளுடைய பிரசன்ஸ். அதனால தான் ஆண்டவர் நான் சொன்னார், 8 மணி நேரம் உன் பொண்டாட்டி மூஞ்சி பார்க்காத, தூங்கிடு. 8 மணி நேரம் உன் பொண்டாட்டி மூஞ்சி நீ பார்க்காத, வேலைக்கு போயிடு. ஐயோ ஐயோ, எப்படி எப்படி? அதாவது 24 hours பார்க்க முடியாதுங்க. அந்த மூஞ்சை பார்த்தேன்னா காலிங்க, நீங்க உங்க ஆயுச போயிடும். அதே மூஞ்சை 24 hours பாருங்களேன், அவ்வளோதாங்க. நீங்கள் 24 hours உயிர் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிங்க. அத்தான் நீயும் நானும் தூங்கக்கூடாது. நீ என்னை பார்த்து கொண்டே இரு, நான் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். என் அருகே நீ இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதேன். பார்த்துக்க இருந்துற நீ. ஆனா 24 மணி நேரம் இங்கே அமர்ந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முடியாதுங்க. ரொம்ப பாசம் நேசம்லாம் அந்த உலகத்தில் கிடையாது. அது இருந்தால் கடவுள் இல்லை. நம்மளை மனிதர்கள் பயன்படுத்துகிறார். உங்கள் உடம்புல நோய் இல்லாத வரைக்கும், உங்கள் கணவருக்கு பிள்ளைகளுக்கு சேவை செய்கிற வரைக்கும் நீ அம்மா, இல்லை என்றால் நீ சும்மா. புருஷங்காரன் சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கொடுத்தான்னா நீ அப்பா, இல்லைன்னா நீ சுப்பா. அவ்வளோதாங்க.
வாட் இஸ் லைஃப்? காட் இஸ் எவ்ரிதிங். தட்ஸ் ஆல். இதெல்லாம் நான் அனுபவத்தில் பேசுகிறேன். இந்த 10 வருடங்களாக நான் அனுபவித்த அந்த தனிமை, அந்த வலி என்னை இப்படி பேச வைக்கிறது. இந்த 10 வருஷத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரே சப்போர்ட் இந்த உலகத்தில் எனக்கு கடவுள் தான். அவ்வளவுதான். இதை தான் நான் கண்டுபிடித்தேன். 10 வருஷமா கண்டுபிடிச்சிட்டேன். வேணாம், பெரிய பிரசங்கவாதியின் பேர் வேணாம், எல்லாரும் பாராட்ட என்ன தேவையில்லை, எல்லாரும் என்ன தலையில தூக்கி ஆச்சதால் நான் நானாக இருந்தாலே போதும். ஆண்டவரே நன்றி, போதும். தட்ஸ் ஆல். நீ மெய், நான் பொய், அவ்வளவுதான். இது சொல்லுங்க, இது சொல்லுங்க ஆண்டவர். வேற எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பேசுவான். நம்பாத, நம்பாத. கபிரியேல் தூதர் சொன்னபோது கூட மரியாள் அசால்ட்டாக இருந்தார். இது எங்கனமாகும். என்ன கேள்வி பாரு. மாதா எப்படி கடவுள் தயாரிச்சிருக்கார் பாரு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. Praise the Lord. Be good. God bless you. I love you all. கை தட்டிக்க மக்களே. குட். தொடர்ந்து காணிக்கை பாடல்.